ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு ஒரு கொலையாரன் கேமிங் சேனல். திரும்ப வந்துட்டேன்டா இந்த கொலையாரன் அப்படின்ற மாதிரி தான். ஸோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, கைஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துகிட்ருக்கு இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து நான் பாகிஸ்தானை சூழத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா கன் ஏதாச்சும் இருக்குமான்னு ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அப்போ தான் வந்து கன்னக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீரங்கி புல்லட்டை வந்து கொடுத்தேன் மக்களே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்னை தான் நம்ம வந்து இந்த ஒரு எமௌண்ட்டை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கைஸ் எமௌண்ட்டை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமாக இருக்குது. லாபிலெலாம் அந்த எமௌண்ட்டு போட்டிங்கன்னா சத்தியமாக லாபியை மறைஞ்சிடும், அவ்வளோ பெருசாக இருக்க மக்களே சொல்ல போனோம். கைஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு குட்டான ஐடியா சொல்கிறேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான டைமரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்டை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி எக்யூப்பில் இருக்க எமௌண்ட் எல்லாத்தையுமே அன்இக்யூப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ரேரான எமௌண்ட்டெல்லாம் எக்யூப் பண்ணி வச்சுக்கிட்டோ இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாய்க்கு எல்லா எமௌண்ட்டுமே இருக்குது, இவனுக்கு ஏன் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான டைமில் கொடுக்க மாட்டான். லாஸ்ட்டு ஸ்பின்னில் தான் மக்களை தருவான். நம்ம இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே அன்இக்யூப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பின் பண்ண ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அச்சோ பாவம் பையனுக்கு எத்தனை வருஷமாக விளாண்டுக்கிட்டு இருக்கானோ தெரியலையே, எமௌண்ட் ஒரே ஒரு எமௌண்ட்டு கூட இல்லாமல் இருக்கானே பையன். சரி ஏதோ பாவம் பார்த்து கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பா மக்களே. கைஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எடுத்திருந்தாலே டபுள் பால் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே பண்ணியாச்சு மக்களே. எதாக இருந்தாலும் இந்த கொலையாரம் பிளான் பண்ணி தான் மக்களே பண்ணுவான், எதையும் யோசிக்காமல் பண்ண மாட்டான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்மளுடைய ராஜா ஆடம் ப்ரோவையும் வச்சாச்சு. ஆடம் வந்துட்டாலே சும்மா கருணாவை கடி கலைங்கிடும் மக்களே. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் எங்கள் ஆடம் தலைவா. கைஸ் நீங்களே சொல்லுங்களேன், ஒரு லெஜெண்டு காஸ்டியூம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டு காஸ்டியூம் இன்னும் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி கவர் பண்ணி நம்ம ஆடம் தலைவனை காலத்தில் இறக்கலாம் மக்களே. மாஸ்க்கு வேற இவருக்கு ஒரு கேடு. கொரோனா முடிஞ்ச 2 வருஷம் ஆகும் போது இன்னும் மாஸ்க்கு போட்டு சுற்றிட்டு இருக்கான் பைத்தியக்காரப்ப. இப்போ பாரு எவ்வளோ அழகாக இருக்கு மூஞ்சி. எமௌண்ட் இல்லை, கன் இல்லை, ஸ்கின் இல்லை, ஒன்றும் கிடையாது. நேராக போய் கிளியர் காட்சி 2 தடவை கொடுக்குறோம், எமௌண்ட்டை தட்டுறோம், தூக்குறோம், லாபியில் நின்று போடுறோம் மக்களே. இப்போ பாருங்க இதில் ஹைலைட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 400 சில்லரை தான் இருக்குது எமௌண்ட்டு. இந்த 400 டைமண்ட்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட்டை வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கலாம் கருணாவனை கண்டம் பண்ணிடுவோம். ஸோ கைஸ் எல்லா கன்னு ஸ்கின்னு இப்போ எமௌண்ட்டு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அன்னைக்கு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கருணாகிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கான எல்லா தகுதியும் நம்மக்கிட்ட இருக்கு மக்களே. ஸோ வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நேராக போய் கருணாவோட காலில் விழுந்துட வேண்டி தான். எமௌண்ட்டு பக்காவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ராயல் ஸ்பின்னே ஒன்று போட்டு விட்டாச்சு. இந்த எமௌண்ட்டு மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு 9 டைமில் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களா, அவ்வளோதான். தமிழ் யூடியூப் சேனல் தமிழ் கம்யூனிட்டியில் என்னை அட்டிச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை மக்களே, சும்மா கொடியேற்றி பறக்கலாம். கைஸ் இந்த எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒர்த்தான எமௌண்ட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தப்பே இல்லை மக்களே, தாராளமாக எடுத்து போடலாம். அதனால தான் நான் இந்த கொலைகாரன் கேமுக்குள்ளாலே வந்திருக்கேன். இப்போ பாருங்க 9 டைமண்ட் ஸ்பின் பண்ணுறான், என்ன கொடுத்துறாடே டே எங்கடா உழுது கேட்டா ஸ்கேனரு பேனருன்னுக்கிட்டு இதெல்லாம் ஏன் தான் இங்கே வச்சு தொலைறீங்க ஏன்டாடி டேக்கர்னா நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தானா பேசி தீர்த்துக்கலாம். இந்த மாதிரி விஷயத்த விளையாடாத, தயவு செஞ்சு கொடுத்துட்றா. இப்படி மக்கள் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தாத. அவரும் தங்க வர அந்த பேக் ஸ்கின்னா ஐயோ என்னடா கருணா போடாடே. டே கருணா ப்ளீஸ் ராடே, என்கிட்ட 385 டைமண்ட் தான்டா இருக்குது, அதுக்குள்ளே நான் எடுக்கணும்டா ப்ளீஸ் ராடே, ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடா. எமௌண்ட் வேற நல்லா இருக்குடா, ஏன் கொடுங்கடா அந்த எமௌண்ட்டை. போங்கடாடே அடே ஷூட்டுனா தாடி கருணா கன்றாவை ஊடிச்சோனே காதில் கேட்குதா இல்லையாடா? என்கிட்ட 300 டைமண்ட் தான்டா இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் அந்த எமௌண்ட்டை எடுக்கணும்டா. டேய் ப்ளீஸ்ரா என்னை அழ வைக்காதீங்கடா காலாங்காக்காலியே. டேய் ஏன்டா இப்படி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? விழுந்துரு விழுந்துரு விழுந்துரு. அட போடா அடை. டைஸ் இதுக்கப்புறம் இவனுங்களாம் நம்ம பிரயோஜனம் இல்லை, நமக்கு தலையில் எழுதி ஒட்டிட்டாங்க 499 டைமண்டில் தான் கடைசி ஸ்பின்னில் தான் உனக்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி எல்லாம் தரமாட்டோன்னு சொல்லிட்டானோ போலிட்டுக்கு. நமக்கு கொடுக்குற மாதிரி தெரியல, நம்மக்கிட்ட இன்னும் 277 டைமண்ட் தான் கருணா. கண்ணுக்கு தெரியுதா இல்லை கண்ணில் குச்சி விட்டு ஆட்டிட்டாங்கடா யாராச்சும்? சரி கருணா ப்ளீஸ் 99 டைமண்ட் ஸ்பின் பண்ணுறான், கொடுத்துரு விழுந்துரு அடி. அடா போடாடே. இங்கே பாரு அங்கே பாரு
கன்ஸ்கின் கூட பர்மனெண்ட் கொடுக்க மாட்டோம். ஏன்டா கருணா, நான் தெரியாம இங்க ரன்னிங் என்ன ஆண்டா கொஞ்சம் கொடுப்பீங்க ஃப்ரீயா, எதுவுமே கொடுக்க மாட்டீங்க புள்ளிட்டு. உங்க கேமெல்லாம் சத்தியமும் ஏற்றி விளையாடுறது பெஸ்டா. போய் ஏதாவது சப்பே டெம்பிள் ரன்னை ஏற்றம் போறடி நைட்டு கட்டுப்போமை ராகுபல். கைஸ் எல்லா டைமண்டும் போச்சு, இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்பின்னு தான் மக்களை பண்ண முடியும். இதுக்கு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது. 3 ரேர் ஐட்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறான். தயவு செஞ்சு அந்த எமௌண்ட்டை மட்டும் கொடுத்துறான்னு வச்சுக்கோங்களாம். கருணாவுக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லி வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பா மக்களே. என்ன கொடுக்க போறான்னு வேறு தெரியல. ஐயோ கடவுளை வேண்டியவா மக்களே, தருவானா தரமாட்டானா. கைஸ் லாஸ்ட் 149 டைமண்ட் ஸ்பின் பண்றான். கொடுத்துரு வேணுமா கிடைக்குமா? நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும். ஐயோ கைஸ் ஆட இழவெடுத்து ஷூட்டு நாதாரி கண்டார ஓலி கரினா என்னிட்டு 4 டைமண்ட் தான் இருக்குன்னு எவ்வளோ படிச்சு சொன்னானாடா. குடுத்து தொலை வேண்டிதானடா. இதுக்காடா நான் எல்லா கன் ஸ்கின்னையும் ஆஃப் பண்ணிட்டு எமோட்டில் அன்னைக்கு பண்ணிட்டு ஆடம் தலைவனை ஆடமா அவனை சிறுப்பை கைட்டு அடிக்கிறான்டாடா. வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு துணியெல்லாம் மாற்றி விட்டு ஏன்டா எனக்கு இவ்வளோ வேஸ்ட் ஆஃப் டைம்டா. காய்ச்சியும் போச்சு, டைம் ஒன்று போச்சு, எல்லாம் போச்சு. இதுக்கப்புறம் மந்த்லி நான் எப்போ கிளைம் பண்ணி நான் எப்போ அந்த எமௌண்ட்டை எடுக்கிறது. ஏன்டா கருணா கண்டார ஒலி சிவுட்டு நாதாரே ஒரு டைம் ஸ்பின் பண்ணக்குள்ள என்னடா சொன்னா குடுறான்னு எவ்வளோ நேரம் சொன்னா. உன் ஊத்த அட்ரஸ் அடுத்த தடவை கேம் அப்டேட் பண்ணக்குள்ள கூட்டு வீட்டுக்கு நான் டிராக்டரேட்னு வந்து உன் கில்ட்டிங்க இடிச்சு தர்றேன்பா பைத்தியக்கார கண்டார ஒலி. கேஸ் அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கருணாகரம் பண்ண வேலை நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் தருவான் போல. கைஸ் இந்த ஈவெண்ட்டுக்கு நான் ஸ்பின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒன்று தான் மக்கள் எனக்கு மைண்டுக்கு தோணுது. நீ எல்லாம் மனசாட்சி இல்லாத வேண்டாம். 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க அவன் என் குண்டாக்கியும் நீ செலவழிச்சிருந்தா. இந்த மாதிரி ஒன்று நான் விட மாட்டேன். படிக்க வச்சு உன் மூஞ்சா ஈயம் பூசாம விட மாட்டேன். படிக்க வைக்க கைஸ் மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே. நான் பார்த்தீங்கன்னா நானும் டைமில் கிடைச்சிடும் நினச்சி ஸ்பின் பண்ணேன். ஆனால் கருணா கண்டார ஒலி தரவே இல்லை. நம்ம இதுக்கப்புறம் மந்த்லி டைமண்ட் கிளைம் பண்ணி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஈவெண்ட்டை முடியுமா என்னன்னு வர தெரியல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை பை சி யு மக்களே.